அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 26ஆம் தேதி கடந்த 26ஆம் தேதி குஜராத்திலே பாஜக சார்பாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியிலே பாஜகவினுடைய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொண்டு அந்த மேடையில் அவர் அமர்ந்திருக்கிறார். அவரோடு சக நிர்வாகிகள் அமர்ந்திருக்கிறார்கள். மேடையின் முன்னே ஒரு அதிகாரி மயக்கமடைந்து கீழே விழுகிறார். अभिन्न अंग बन रहे हैं, इसके लिए आपको बहुत बहुत बधाई। आप सदा याद रखना कि आप इतिहास के पास में दर्ज हुए हो। इन्हीं शब्दों के साथ मैं पुनः हमारे आयोजकों को, मनसुख भाई को, उनकी टीम को बहुत बहुत बधाई देता हूं और साथ में आप सब लोगों को इस यात्रा को आगे बढ़ाने के लिए अपनी शुभकामनाएं देता हूं। बहुत बहुत धन्यवाद। இதையெல்லாம் நேராக பாஜகவினுடைய தலைவரும் மற்ற நிர்வாகிகளும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே விழுகிறார். எந்த விதமான பதட்டமும் இல்லாமல், எந்த விதமான சலனமும் இல்லாமல் அமைதியாக அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கணும். நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? ஒரு மனிதர் கீழே விழுந்து விட்டால் பதட்டம் அடைந்து என்ன ஆனதோ என்று துடிதுடித்து போயிடுவோம். இப்போ மனித நேயம், இரக்க குணம் கொண்டவர்களுக்கு அந்த தன்மை இருக்கும். அவர்கள் அமைதியாக நின்று பார்க்குறாங்க, உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கு, எந்த ஒரு சலனமும் கிடையாது, எந்திரிச்சு வர கிடையாது. அப்போ இவ்வளவு அரக்க குணம் கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்களா என்பது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் ஆச்சரியப்படுவதற்கு அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டால், இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை பல மனிதர்களுடைய உயிர்களை இவருடைய அரசியலின் காரணமாக, இவருடைய ஆட்சி அதிகாரத்தின் காரணமாக காவு வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம்ம ஆச்சரியப்படுவதற்கு அவசியமே இல்லை. ஒவ்வொரு சம்பவமாக பாருங்க. மாட்டிறைச்சியை வைத்திருந்தார் என்று சொல்லி அந்த மதக்கலவரத்தை தூண்டி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு அவங்க மன வருத்தம் அடைஞ்சிருக்கணுமா இல்லையா? நம்முடைய சகாக்கள், நம்முடைய தோழர்கள் தான் அப்படி பண்ணியிருக்கிறாங்க, இது போன்ற காரியம் இனி நடக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சான்னு கேட்டால் வராது. ஏன்னா அவங்கள்ட்ட மனிதநேயம் கிடையாது, இரக்கத்தன்மை கிடையாது. இதோடு மட்டுமல்ல, ஒரே நாள் இரவிலே 500 1000 நோட்டை செல்லாது அப்படிங்கிற ஒரு தடை. பிரதமருக்கு எந்த ஒரு அதிகாரம் கிடையாது, அவர் சொல்லக்கூடாது, ரிசர்வ் வங்கி ஆளுநர் சொல்ல வேண்டும். ஆனா பிரதமரே என்ன செய்யறாருன்னா, தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு நாள் இரவிலே அதை தடை செய்கிறார். அதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன? ஏடிஎம் வாசல்களில், பேங்க் வாசல்களில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நிற்கிறார்கள். பல மக்கள் பாதிப்படைகிறார்கள். 170க்கும் மேற்பட்ட மக்கள் இறக்கின்றார்கள். இந்த நடவடிக்கையினால், அரசு எடுத்த இந்த நடவடிக்கையின் மூலமாக 170 பேர் இறந்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக வருத்தப்பட்டாங்களா? இறந்து போன குடும்பத்திற்கு அவங்க ஏதாவது உதவி செஞ்சாங்களா? எதுவுமே கிடையாது. இது மட்டும் கிடையாது, இன்னும் பல சம்பவங்கள். மணிப்பூர் கலவரம், இந்த கலவரத்தை உண்டாக்கியதே பாஜக காரர்கள் தான் என்று எதிர்க்கட்சி கடுமையாக குற்றம் சாட்டக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். அந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட 2 வருடமாக நடைபெறுகிறது. 258க்கும் மேற்பட்ட நபர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த கலவரத்திலே கொல்லப்படுகிறார்கள். கலவரம் நடந்த பிறகு, நடந்த அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திப்பது, அந்த கலவரத்தை அடக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வது, இந்த எந்த ஒரு வேலையும் செய்யாமல் 2 வருடம் கழித்து ஒரு அரசியல் மீட்டிங்கிற்காக என்ன செய்கிறாரு? பிரதமர் மோடி அவர்கள் மணிப்பூருக்கு போகிறாரு. இப்போ இரக்க குணம் கிடையாது. அந்த நேரத்தில் பாதிக்கப்படுறாங்க மக்கள், அந்த கலவரத்தை நம்ம நிப்பாட்டணும் அப்படிங்கிற சிந்தனை வந்துச்சா? கிடையாது. இது போன்ற பல சம்பவங்கள். அதே போன்ற வேளாண் திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க, விவசாயிகளை நசுக்கக்கூடிய ஒரு சட்டம். இந்த சட்டத்துக்கு எதிராக பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களில் கடுமையான போராட்டங்கள், இந்தியா முழுக்க போராட்டங்கள் நடைபெற்றது. அப்போ இது கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேலாக விவசாயிகள் போராடினார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்யலை? அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கலை. எது வரைக்கும் வாங்கலை? பஞ்சாப் மாநிலத்தினுடைய தேர்தல் வருகிற வரை, ஹரியானாவினுடைய தேர்தல் வருகிற வரை அவர்கள் வாபஸ் வாங்கலை. தேர்தல் வருகிறது என்கிற அந்த சூழலில், அந்த இக்கட்டான சூழலில் இதை நம்ம வாபஸ் வாங்கினா தான் ஓட்டு போடுவாங்க என்பதற்காக வாபஸ் வாங்கினார்களே தவிர, அந்த வேளாண் திருத்த சட்டத்தை எதிர்த்து, இவர்கள் கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து மக்கள் போராடினார்கள். அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 750 பேர் இறந்து போனார்கள். அதற்கு இறக்கப்பட்டு அவங்க வாபஸ் வாங்கின. தேர்தல் வருது, நம்முடைய ஓட்டு போயிடக்கூடாதுன்னு வாபஸ் வாங்கினாங்க. அப்போ இதிலிருந்து நமக்கு தெரியுதா இல்லையா? அவங்களுக்கு இறக்க குணம் சுத்தமாக கிடையாது. அதே போன்று ஷாஹீன் பாக் போராட்ட களம், குடியுரிமை திருத்த சட்டம், அதுக்கு எதிராக இவர் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்டத்திற்கும் எதிராக மக்களை வஞ்சிக்கக்கூடிய, விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய, பெரும்பான்மையான இந்து மக்களை வஞ்சிக்கக்கூடிய, சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கக்கூடிய சட்டங்களுக்கு எதிராக
போராடுகிற பொழுது சாமானிய மக்கள் பாதிப்படைகிறார்கள், பல மக்கள் இறந்து போறாங்க. இப்போ ஷாஹின்பாக் போராட்ட களம் கிட்டத்தட்ட 100 நாளுக்கு மேலாக ஷாஹின் போராட்ட களம் நடந்தது. அதில் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போனார்கள். கடுமையான பணியில, கடுமையான வெயிலில், குழந்தைகள் முதற்கொண்டு அந்த போராட்ட களத்தில் 70க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போனார்களே. அதில் இறக்கப்பட்டு இவன் ஏதாவது அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினான்னு கேட்டால் வாங்கலை. அப்போ அரக்க குணம் கொண்டவர்களாகத்தான் இவருடைய செயல்பாடு இருந்திருக்கிறது என்பதை தெளிவாக நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இவரிடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, மனித நேயத்தை எதிர்பார்க்க முடியாது. பாஜகனுடைய கட்சி தலைவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு அனைத்து மக்களும் இந்த கட்சியை நிராகரிக்க வேண்டும். அது நம்முடைய கடமை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.